ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம். 2 மணி நேரம் தான் அதிகம்னா 1.5 மணி நேரம் ஊறினா கூட போதுமானது. உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். அது அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக நம்ம இட்லிக்கு நம்ம உளுந்து மாவு எப்படி அரைக்கிறோம் அந்த மாதிரியே வந்து அரைச்சிக்கணும். நல்லாவே அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாத அரைப்பு, நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைக்கணும். அப்புறம் மாவு கொஞ்சம் மாவு நல்லாவே வரும். நல்லா மாவு வந்து அரைச்சி வச்சுக்கணும். அது கூடவே வந்து ஒரு 15லேருந்து 20 பாதாம் போட்டிருக்கேன் நான். பாதாம் வந்து தோலோடு போட்டால் நல்லது. இல்லை தோல் வேணாம் அப்படின்னா நீங்கள் தோலை வந்து நைட்டே அதை வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற்றி அப்படின்னா அதுவும் வந்து அது கூட வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது. அது கொஞ்சம் திப்பி நம்ம வாய்க்கு வரணும் இல்லையா, அதனால் வந்து திப்பி இருந்தால் போதும். லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 அரை போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் போட்டு நான் வந்து இது 1/4 கிலோ 1/4 கிலோ 250 கிராம் இருக்கும். உளுந்து கொஞ்சம் அதிகம்தான், நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து என் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது தண்ணி பதத்துக்கு தான் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம சூடு பண்ண வந்து அது கெட்டியாகிடும். அதனால் தண்ணி பதத்துக்கு தான் நல்லா வைக்கணும். தண்ணி நல்லா வச்சு தண்ணி நல்லா அதிகமாக ஊற்றணும். அது கூட வந்து பாலும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 100லேருந்து 150 மில்லி பால் ஊற்றிக்கணும். பால் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் நல்லா ஊற்றி நல்லா நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடும், உங்களுக்கு தீச்சல் பிடிச்சிடும், அப்புறம் கட்டி முட்டையாகும். அதனால் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கிண்ட உங்களுக்கு நல்லா உப்பிட்டு வந்துடும். மாவு உப்பும் உங்களுக்கு அது நல்லா கெட்டி தண்ணியும் கொண்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுமாதிரி ஆகும். கை விடக்கூடாது, கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை விட்டீங்க அப்படின்னா கட்டி முடியாவது தீஞ்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் வரையும் நல்லா இருக்கும். சர்க்கரை போடுறேன். நீங்கள் சர்க்கரை